அனைவருக்கும் வணக்கம். 10th அப்புறம் என்ன படிக்கலாம், ஆஃப்டர் 10th என்ன படிக்கலாம்னு எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அது பேரண்ட்ஸுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி. 10th முடிச்சாச்சு, அடுத்து என்ன படிக்கலாம், என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா ஹையர் செகண்டரி, அதாவது +1 +2 படிக்கிறது. +1 +2ல் நம்ம அடுத்து என்ன படிக்க போகிறோங்கிறது தெரியாது. நம்ம ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நம்ம டாக்டர் ஆக போகிறோமா, இன்ஜினியர் ஆக போகிறோமா, அக்கௌண்டர் ஆக போகிறோமா, இல்லை டீச்சர் ஆக போகிறோமா, இல்லை கம்ப்யூட்டரில் வேறு ஏதாவது டெக்னிக்கல் லெவலில் நம்ம ஏதாவது போக போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம குரூப்ஸ் செலக்ட் பண்ணுறது இருக்குது. ஃபஸ்ட்டு சயின்ஸ் குரூப். சயின்ஸ் குரூப்பில் மேத்ஸ் பயாலஜி, மேத்ஸ் குரூப்பு, பயாலஜி குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு குரூப்ஸ் இருக்குது. இதில் டாக்டர், நர்சிங் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா பயாலஜி குரூப்பை சூஸ் பண்ணணும். இது ரெண்டும் டாக்டருக்கும் நர்சிங்க்கு எடுக்கிறவங்களா இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னா பயாலஜி குரூப்பை சூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் சம்மந்தமாக போகிறோம், ஏதாவது நம்ம டாக்டர் ரிலேட்டிவாக மெடிக்கல் ரிலேட்டிவாக போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த குரூப்பை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸு, வேறு ஏதாவது நம்ம ஃபீல்டுக்குள்ளே போகிறோம், அதாவது சயின்ஸ் குரூப்பு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு ஏதாவது எடுத்து நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மேத்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எதுனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து காமர்ஸ் குரூப். காமர்ஸ் குரூப்பை பொறுத்தளவுக்கு அக்கௌண்டன்சி, காமர்ஸ், பிஸ்னஸ், மேத்ஸ் அப்படின்னு நிறைய குரூப்ஸ் இருக்குது. அந்த குரூப்லாம் நம்ம படித்தோம்னா சிஏ, பிகாம், பிபிஏ, பிபிஎம், எல்எல்பி இப்படி என்ன செய்யலாம்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் டிகிரிஸும் என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம இதை படிச்சுக்கிடலாம். பிகாம்லேயே பார்த்தீங்கன்னா 7 விதமான பிகாம்ஸ் இருக்குது. நீங்கள் +2 முடித்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய பிகாம் போடுறீங்க அப்படின்னா 7 டைப்ஸ் ஆஃப் என்ன செய்யுதான் பிகாம் இருக்குது. அப்புறமா ஆர்ட்ஸ் குரூப். ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்தளவுக்கு டீச்சர்ஸ் ரிலேட்டிவாக பிஎட் டீச்சிங் படிக்க போகிறீங்க, இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது படிக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஆர்ட்ஸ் குரூப்போட தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி ஏதாவது எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், நார்மலாக ஆர்ட்ஸ் குரூப் என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒகேஷ்னல் குரூப்ஸ். ஒகேஷ்னல் குரூப்ஸை பொறுத்தளவுக்கு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், அக்ரி, நர்சிங், ஆடிட்டிங், டைப்பிஸ்ட் இந்த குரூப்ஸ் எல்லாம் +1ல் இருக்குது. ஒகேஷ்னல் ரிலேட்டிவான குரூப்ஸ். இதில் ப்ராக்டிக்கல் அதிகமாக இருக்கும், ஸ்கில் பேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம படிக்க வேண்டிய தியரி என்ன செய்யுதுன்னா ரொம்ப லோவாக தான் இருக்கும். தியரி ரொம்ப படிக்க வேண்டியது இருக்காது, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதும் இல்லை. நம்மளோட திறமைகள் ப்ராக்டிக்கல் ரிலேட்டிவாக ஸ்கில் பேஸ்டை கனெக்ட் பண்ணி தான் என்ன செய்யணும்னா இந்த ஒகேஷ்னல் குரூப் எல்லா குரூப்ஸ்லேயுமே இருக்குது. நான் கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன், ஆனால் இன்னும் நிறைய என்ன செய்யணும் ஒகேஷ்னல் குரூப்ஸ் நிறைய ஸ்கூல்களில், நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி நிறைய ஸ்கூல்களில் இருக்குது. இது எதுவுமே நான் ஹையர் செகண்டரி படிக்கலை, நான் +1 +2 படிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க டிப்ளமோ சூஸ் பண்ணலாம். டிப்ளமோ சூஸ் பண்ணும்போது இது 3 இயர்ஸ் வந்துடும். சரியா, நமக்கு 3 இயர்ஸ் வந்துடும். பாலிடெக்னிக் போட்டோம்னா 3 இயர்ஸ் கோர்ஸாக என்ன செஞ்சுக்கலாம், இதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஜாப் கிடைக்கும். அப்புறமா நம்ம ஜாப் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கரஸ்பாண்டன்ஸில் கோர்ஸ்லேயோ எதுலேயோ நம்ம போய் என்ன செஞ்சுக்கலாம்னா டிகிரி ஏதாவது போடணும்னா போட்டுக்கிடலாம். டிப்ளமோ முடித்தோம், ஜாப்பும் கிடச்சிரும் நமக்கு. அதுக்கப்புறமா ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் என்ன செஞ்சிடலாம், டிகிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஐடிஐ. ஈஸியான, எனக்கு எதுவுமே படிக்க முடியாது, மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது, ரொம்ப படிக்க முடியாது, என்னால் ஸ்கில் பேஸ்டாக மட்டும்தான் என்னால் இருக்க முடியும், படிக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க, ஜாப் சீக்கிரம் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க ஐடிஐ கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ப்ரைவேட்லேயும் இருக்குது. சரியா, கவர்மெண்ட்லேயும் ஐடிஐஸ் இருக்குது, ப்ரைவேட்லேயும் ஐடிஐ இருக்குது, ப்ளஸ் ப்ரைவேட்லேயே ஐடிஐஸ் இருக்குது. 2 இயர்ஸ் இருக்குது. 2 இயர்ஸ் ஐடிஐனா என்சிவிடி சர்டிஃபிகேட்டும் 2 இயர்ஸ் சர்டிஃபிகேட்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்சிவிடி சர்டிஃபிகேட்னா 1 இயர். நீங்கள் என்சிவிடி சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் கவர்மெண்டில் ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி இந்த எலக்ட்ரிஷியனுக்கெலாம் சி சர்டிஃபிகேட் ஒன்றுன்னு கேட்பாங்க. அது இருந்துச்சுன்னா இபியில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சி சர்டிஃபிகேட் எடுக்கணும், எலக்ட்ரிக்கல் வேலை ஒர்க் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா சி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அது எஸ்சிவி முடிச்சிருந்தா எஸ்சிவிடி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா தான் நம்ம சி சர்டிஃபிகேட் வாங்க முடியும். அப்படிங்கிற எஸ்சிவிடி படிக்கிறது ரொம்ப
ரிஸ்க்கு. ஆனால் NCVT 2 இயர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் C சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கோ இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு ரயில்வே எங்கேயாவது அப்ரெண்டிஸ் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அதில் ஈஸியாக என்ன செய்யணும், குயிக்காக ஜாப் கிடச்சிரும். இது எதுவுமே வேண்டாம், நான் சீக்கிரம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நல்ல இப்போ வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் என்ன செஞ்சுருக்கு, நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது, கோச்சிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ 16 வயசு ஆகும், +2 10th முடித்தவங்களுக்கு 16 வயசு மேக்ஸிமம் 15 to 16 இருக்கும். 2 இயர்ஸ் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 18 வயசில் மொதல் எக்ஸாம்லேயே Group 4 பாஸ் பண்ணிடலாம். ஒரே எக்ஸாம் என்ன செய்யலாம், Group 4 எக்ஸாமில் நீங்கள் என்ன செஞ்சிடலாம்னா பாஸ் பண்ணிடலாம். அந்த 2 இயர்ஸ்லேயே நீங்கள் டைப் ரைட்டிங், ஷார்ட் ஹேண்டு இப்படின்னு ஸ்கில்ஸ் ஏதாவது கற்றுக்கிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக ஸ்டடி சென்டர்ஸ்க்கு போய் உட்காந்து ஒரு 2 இயர்ஸ், ஏன்னா அது வந்து 10th பேஸ்டு சிலபஸ் தான். 10th பேஸ்டு சிலபஸ்ங்கிறதுனால நீங்கள் படித்தது வரைக்கும் தான் வரும். நீங்கள் ஈஸியாக என்ன செஞ்சிடலான்னா போயிடலாம். அப்படி இது பண்ணும்போது முடியாத பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா 12th ப்ரைவேட்டில் போட்டுட்டு டிகிரியையும் என்ன செஞ்சிடலாம்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கிடலாம். இப்படி என்ன செய்யணும், 10th அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் என்ன படிக்க போகிறீங்கன்னு கீழே கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ.